வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த 2025 ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்களை பற்றி பார்ப்போங்க. கும்பராசிக்கான ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் இருக்காருங்க. குரு உங்களோட ராசியவே பார்ப்பாருங்க. அது மிகப்பெரிய நன்மையும் கூட. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 15 தேதிக்கு மேலே வருவாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒத்துமை இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா புதுசாக காதல் உருவாகும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இந்த மாதம் முழுக்க இருப்பாருங்க. இந்த செவ்வாய் வந்து சனியோட பார்வையில் இருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் யாரையாவது ரொம்ப அதிகமாக பேசி நீங்கள் ரொம்பவே காயப்படுத்துருவீங்க. அதுக்கப்புறம் ஏன் இப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. இது மாதிரியான சூழ்நிலை இந்த மாதத்தில் நடக்கலாங்க. என்ன தான் நீங்கள் கண்ட்ரோல்டாக இருந்தாலும் கூட இந்த சனியோட பார்வை இருக்கனால உங்களையும் மீறி நீங்கள் கடுமையான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பேசுகிறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிருங்க. பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இப்போ தாங்க லேசாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் நடந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேயே உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக விலகிடுங்க. அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லாவே இருப்பீங்க, கவலைப்பட தேவையில்லைங்க. உங்களோட ராசியை குரு பார்க்குறனால உங்களுக்கு அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுங்க. இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் எந்த சோதனையும் இருக்காதுங்க. படிப்படியான நல்ல முன்னேற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே சிறப்பான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்தது மீனராசி நேயர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்ப்போங்க. மீனராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க. மீனராசியை பொறுத்தளவுக்கு உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்காருங்க. இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 20 தேதிக்கு மேலே உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அதுவுமே ஒரு சிறப்பான நல்ல விஷயங்க. உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்குங்க. இதனால பார்த்தீங்கன்னா 45லேருந்து 50 வயசு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நன்மைகளும் நடக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 45லேருந்து 50 வயசு உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லட்சியங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் பண்ணுறது, அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில விஷயங்களுக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு சுப கடன்களாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான ஒரு கடனாக தாங்க இருக்கும். அதே இது பார்த்திங்கன்னா ரொம்ப இளைய பருவத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 40 வயசு உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பண தடுமாற்றம் இருக்க தாங்க செய்யும். 15 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சூரியன் வலுத்துருக்கனால உங்களுக்கு ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருங்க. அதனால நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. ஒரு இளைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 30லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அதனால் ரொம்பவே கவனமாக வாங்குங்க. ஏதாவது கந்து வட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கிடாதீங்க. வட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிக்கலில் போயிருங்க. ஏன்னா ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கனால நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். சனியோட பார்வையில் இருக்கனால கணவன் மனைவி உறவுக்குள்ளே சில பிரச்சனைகள் ஏற்படலாம். நண்பர்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி காதலிக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா காதலன் காதலிக்குள்ளே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கலாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாங்க இது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் மன அழுத்தங்கள் இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் அதனால் மன அழுத்தங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த மன அழுத்தங்கள் இருக்கலாம். காதலன் காதலி கருத்து வேறுபாடுனால மன அழுத்தங்கள் ஏற்படலாம். அம்மா அப்பா அவங்க பேசுகிறதுனால அம்மா அப்பா அவங்களோட கருத்து வேறுபாடுகள் இது மாதிரியான மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாங்க. அதனால் இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்குங்க. உங்களோட ராசிநாதனான சனி வந்து உங்களோட ஜீவனஸ்தானத்தை 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு பணத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு கிடச்சிருங்க, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு இருக்கார். 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா எதிரிகளை நீங்கள் முறியடிக்கக்கூடிய ஒரு தன்மைங்க அது. இதனால் பார்த்தீங்கன்னா மனசை நல்லா வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கூடங்க அது. 20 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போவாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தூர தேசத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கீங்க, வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இந்த மீனராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய லெவலில் இந்த 7.5 சனி பிரச்சனை ஒரு பெரிய லெவலில் இருக்காதுங்க. வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களோட விஷயங்கள் தாங்க நடக்கும்.
மீனராசி நேயர்களே ஒரு 30லேருந்து 40 வயசு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய விதமான விஷயங்களை பாடமாக நீங்கள் எடுத்துக்குவீங்க. இந்த மாதிரி 45லேருந்து 50 வயசு மேலே இருக்கவங்க மிகப்பெரிய வளர்ச்சிகள் உங்களுடைய லைஃப்பில் நல்லபடியாக இருக்குங்க. நிறையா விதமான விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுடைய லைஃப்பில் நல்ல விதமான வளர்ச்சிகளாக இருக்கும். அது சுப செலவுகளாக இருக்கும். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே அருமையான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.